குட்டி பாப்பா என் தங்க பிள்ளை பாருங்கண்ணே, என்ன படத்தை பாட்ட பாருங்க. இது என்னது? இது என்னதுன்னு கேட்டேன். நல்ல பாரு. எனக்கு இது ஒண்ணு வேண்டாம், அடிச்சு விடுவேன். டேய் உண்மையில அடி வாங்கி தான் போக போறேன்னு நினைக்க. அவ அடிக்கலையா, இவ்வளவு தூக்கி போட்டு மிதிச்சிருக்கா. இங்க வேற இது போதும். அப்பா என்னம்மா? நான் மாறலன்னு முடிவு பண்ணிட்டேன். மாறினாதான் எங்க எல்லாமே மாறும். இந்த வீராசனம் நல்லதா இருக்குது. ஓய் கிச்சிலி இருங்க, நான் மாறலன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் மாறினாதான் எங்க எல்லாமே மாறும். என்ன மான்கஞ்சி கிட்ட போலுக்கு? ஏய் அவ என்ன பண்ற பாடுக்கு அளவில்லாம போய்கிட்டு இருக்கு சொல்லிவிட்டேன். இதுல அவ மாற போறாரா? அத்தடி மாற போறாளா? சும்மா இருடா, ஏன்டா உஸ்பத்தி விடல? இவன் மாறிட்டா நான் அப்படியே பயந்துருவேனா? நான் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். யாரு? லீதாதா? வேற என்ன? என்ன சொல்லு? எவ்வளவு அசால்ட்டா லீதாதாவா மாறிடுவேன்னு எவ்வளவு அசால்ட்டா சொல்றவ பத்தியலா? அதானே உன் பவரே அவருக்கு தெரியல. போதும்டா போதும். லீதாதாவா இருந்து என் தாதா கிட்டயே வசூல் பண்ணவா. பெரிய தாதா கல்லா தாதா. அவளை ஏத்தி விடாத, சொன்ன கேளு. இருங்கண்ணே, கொஞ்ச நேரம் மாணிக்கிற மாட்டி விட்டு வேடிக்கை பார்ப்போம். அடே உஸ்பத்தியா விடுறா உஸ்பத்தி. இருங்கண்ணே வாரு. உஸ்பத்தி விட்டாவளா? நான் லீதாதாவோட பெருமை சொல்லிட்டு இருக்கேன். லீதாதா நீங்க சொன்ன மாதிரி லீதாதாவா மாற வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்க. என்னன்னு கேளுங்க. அவ அப்படியே நினைச்சு ஏதாவது பண்ணுவாடா, சத்தம் கட்டாம இருடா. என்ன காமெடி பீஸ் நினைச்சிட்டியோ? எங்க லீதாதாவை நீ காமெடி பீஸ் நினைச்சிட்ட. அதான் உண்மை. அது பாரு உன்னை பார்த்து எப்படி சொல்லிவிட்டானே. நிப்பாட்டுங்க, நானா சொல்லியிருந்தா சரியா இருந்திருக்கும். நீங்க சொன்னனாலதான் அது என்ன காமெடி பீஸா பாத்துட்டாவே. ஐயோ என் தங்கமே, நீங்க வந்துருந்தாங்க. ஏன் அம்மா என் பிள்ளை என்கிட்ட வந்துரு. இல்ல நான் ஒண்ணும் சொல்ல, நான் உன் பெருமையை தான் சொன்னேன் தெரியுமா? இல்ல என் பிள்ளை லீதாதா தான். எவன் சொன்னது? என்கிட்ட இருந்து பெரிய நிலத்தையே வாங்கினா அவன் லீதாதாங்க. சத்தியமா நான் பிள்ளைய பார்த்து பயந்தனா முடியல. இன்னைக்கு உங்களை என்ன பாடுபடுத்த போறான்னு மட்டும் பாருங்க. லீதாதான்னு கொம்பச்சி விடுதியல்ல, இன்னைக்கு உங்களை எல்லாத்தையும் ஓட விட்டு வரட்டுவா. பாத்துக்கிட்டே இருங்க. அண்ணன் தம்பி அவளுக்கு துண்டக்கான துணியக்கான ஓடுவில. இப்போ பாருங்க. லீதாதா வாழ்க, லீதாதா வாழ்க. என்ன இந்த பக்கம் திருப்பி விட்டுட்ட? அவன் நடிக்கும், அதை நம்பிடாத. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மாணிக்கமா மச்சலதா சரி. ஏன்னா என்கிட்ட போலனாலே இந்த லீதாதாவை கஷ்டண்ட வேலை பார்த்த ஒரே ஒரு சிங்கம்னா அது என் மாணிக்கமா தான். அது என்ன சிங்கம் சொல்லும்போது மட்டும் குரல் பவ்யமா இறங்குச்சுதே. இசை அவன் நம்ம தன்மானத்தை தீண்டி பார்த்துட்டான். விடாத. இல்ல மாமா, நான் விட போறது இல்ல. டேய் டேய் மாணிக்கம், யார்கிட்ட? லீதாதா இன்னைக்கு விடக்கூடாது. அவங்க வேற கட்சி, நாம வேற கட்சி. இங்க பாரு, அவனை உஸ்பேத்தி விடுதான், அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காத. நிப்பாட்டுங்க, எனக்கு எல்லாம் தெரியும். நான் லீதாதா தான், அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என்கிட்ட அஸ்தண்ட வேலை பார்த்த மாணிக்கத்துக்கு தெரியாது. மாணிக்கமா? மாமாமா? அது இசைக்கு மட்டும்தான். இந்த லீதாதாவுக்கு என்னைக்குமே மாணிக்கம் தான். டேய் மாணிக்கம், தேவதாண்டா உனக்கு. ஐயோ என் தங்க பிள்ளை என்ன வருத்து வருது. டேய் மாணிக்கமா, லீதாதா அந்த கிங்ஸின் தாதாவை விடவே கூடாது. யார் விட போறா? சொன்னா கேளு, அவன் கொம்புச்சி விட்டுட்டு இருக்கான். சும்மா இரு. ஹலோ ஹலோ, நான் லீதாதா. கொஞ்சமாவே பயம் இருக்கட்டும். தூக்கிட்டு போயிடும் பாத்துக்க. அந்த முரட்டு பேரை பத்தி தான். பாத்தியா மாணிக்கம்? அது நீ லீதாதாவா மாற வேண்டிய கட்டாயத்துக்கு நீ பாட்டுங்க சரியா? இந்த குரங்கு பையில என்ன சொல்லிச்சு கேட்டியல்ல? அப்பா இப்பதான் என் மனசுள்ள பாரமே குறைஞ்சிருக்குப்பா. எங்கடே மாணிக்கோன்னு சொல்லி அவனை ஒசத்தி வச்சுட்டாலோ நினைச்சு கொஞ்சம் பயந்துட்டேன். கம்புதான் கிடக்கு வச்சு வெளுத்துருவான் பாத்துக்க. ஆரம்பிச்சு வச்ச வேண்டியதானே? ஏன் சொல்ல மாட்டேன்? இவனுக்கு இது வேண்டாமா, இதை விட மோட்டர் வச்சுதான் வேணுமா. அப்பதானே தெருவுக்கு அத்துக்கிட்டு போலாம். மோட்டர் வச்சு என்ன முழிக்க? இது இங்கோடி ஓட்டினா போதும், அப்படியே அத்துக்கிட்டு போறதுக்கா இது போதும். அதுக்குதான் இந்த புண்ணி வச்சு கும்மி எடுத்துக்கிட்டு இருக்கா. அதே பண்ற உனக்கு மட்டும் இதெல்லாம் கிடைக்குது. இவளுக்குனே தேடிட்டு கிடப்பேன், கையில கிடைச்சிடும். இதை ஓட்டினா போதும், மோட்டர்ல வேண்டாம். வேற எங்கேயும் போறதுக்கா? அது சரிப்பட்டு வராது, இது போதும். இல்ல எனக்கு மோட்டர் வச்சுதான் வேணும், அதான் ஸ்பீடா போகும். ஏன் ஸ்பீடா போய் நான் அமெரிக்காவுக்கா போற? இங்கன இதுக்குள்ள சுத்ததுக்கு இது போதும். மணிக்கும் மோட்டர் வச்சு கொடுத்துறாத. குடுத்துட்டா மாதிரி சொல்லி பாப்ப. ஒரு பைக்கு கொடுத்துட்டு நான் பட்ட பாடு போதாது. என்ன லீதாதா வாங்குவோம். லீதாதாவுக்கு இது கரெக்டா தான் இருக்கும். உங்களுக்கெல்லாம் லீதாதாவை பத்தி சரியா தெரியல. இனிமேலாம் நான் கஷ்டம் நல்லா இருக்க முடியாது சொல்லிட்டேன். மாணிக்கமா, ஓய் மாமா, அதான் நான் உனக்கு கஷ்டம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனே. மாமான்னு தான் சொல்லணும். மாணிக்கம், நீயே எனக்கு கஷ்டம் தான் இருக்கலன்னா வேற யாரா இருப்பா?
அதெல்லாம் உனக்கு இந்த வீட்டுல ஏகப்பட்ட அடிமைகள் இருக்காங்க. ஏற்கனவே உங்க அப்பா, அப்புறம் துவர, கவினு, உங்க சேமமா சொல்ல வேண்டாம். நீ என்ன சொன்னாலும் கேட்பாரு. ஆமா, அப்புறம் நான் பக்கத்துல நிக்காம இந்த முரட்டு பைய அவனை வேணா சேர்த்துக்கையா. முரட்டு பையில விட்டுறத அவன் தான் ரீதாதாவை கஷ்டம் இருக்கிறதுக்கு 10 பொட்டும் பக்காவா உள்ளவன் பாத்துக்க. யாரு இவளுக்கு நான் அஸ்டண்ட் பாத்தியா லீதாதா? ஆமாடி, நான் வேணா உனக்கு அஸ்டண்டா இருக்கேனே. ஆனா என்ன, இந்த வண்டிக்கு நில வேண்டாம், நானே தூக்கிட்டு போயிருவேன். இல்லடி, நான் உனக்கு அஸ்டண்டா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வண்டி வச்சு அவனை வரட்டு விட்டாத. விட்டாம இருக்கியா உனக்கு இருக்குது. நீங்க தான் அஸ்டண்டா இருக்கணும். மாணிக்க சொன்னா சரியா இருக்கும். நான் பித்த மூளை என்ன மறுபடியும் மாணிக்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. மாணிக்க மாமான்னு சொல்லணுமா? நான் இப்போ இந்த லீதாதோட அஸ்டண்ட். நான் சொன்னேன், அவ உன்னை மாணிக்கன்னு தான் சொல்லுவா. லீதாதா அவனை மாணிக்கன்னு சொன்னா போதும். உன்ன லீதாதா ஓடி வந்துருங்க. ஓடு ரஸ்கல். ஓடுது பாரு, இப்ப வரல. எப்படிதான் வண்டியெல்லாம் எடுத்து கொடுப்பியோ தெரியல. சம்பத்தி பண்றது யாருக்காக? அவளுக்காக தானே. அதான் தேடுவேன், கிடைச்சிருவேன். சரிடா சரிண்ணா, எனக்கும் வேலை கிடக்கு, நான் கிளம்புறேன். காலையால பாத்துட்டு போனா வந்தேன். சரிடா. சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல, வெளில உள்ள வேலையெல்லாம் எல்லாத்தையும் நான் தானே பாத்துட்டு இருக்கேன். ஒன்னும் டெஸ்ட் எடுக்க வேண்டாம், ஆளை வச்சு நான் பாத்துட்டு இருக்கேன்ல. சரிடா. சேட்டை பாரு. என்னதான் உள்ள வெட்டாத. ஓடலடி, என்ன ஓடல? ஓடல நில்லுடி. நான் ஓடல, நான் நடந்தா போறேன். ஓடல நில்லு நில்லு நில்லு. என்ன பிள்ளை பத்திரமா பாரு. எங்க தானே நிக்கா? டாடாமா. சரிம்மா. டாடா டாடா டாடா. அவன் போட்ட முடி ஏன்டா படா படுத்துற? அங்க கூட்டு போ, நான் கேட்டு வரைக்கும் வரா பாரு. இப்ப பாரு. கிச்சிலி என்ன சேட்டை. காலை 7 மணி ஆகல, பண்ற சேட்டை பாரு. சரி, இந்த வண்டி நம்ம தள்ளி வைப்போம், கொஞ்ச நேரம் கழிச்சு விளையாடுவா. ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கான், பத்திரமா தூக்கி கொண்டு வைப்போம். எம்மா ஏலே, தூக்கி உள்ள விடணும். எம்மா ஏலே, கூட்டிட்டு போனா அழுக்காயிரும், கையிலே தூக்கிட்டு போயிடும். நல்லதா இருக்கு இந்த வண்டி. இதை பாட்டு லாந்துவா. வெறும் தண்ணியில் லாந்தாலும் பயமா தான் இருக்கு, பூச்சி பட்டு லாந்தும். இது கரைச்ச கிடையாது. நல்ல பார்த்து வாங்கியிருக்கானே, நமக்கு தோணலையா? நல்லா இருக்கு. என்ன தலைவலிக்க. என்ன என்னாச்சு? என்ன மறுபடியும் தலை வலிக்கடா. ஆனா அத மருந்து போட்டு தடுக்க வேண்டானே. அண்ணே சொல்றான், உங்களுக்கு பழைய நினைவு வந்துட்டு இருக்கு, அந்த மூளை வேலை செய்யறதுனால அந்த பெயினை கொடுக்கும்னு. இல்ல தொடர்னா இந்த மாதிரி வலி வரும்போது எந்த ட்ரீட்மெண்ட் வேண்டாம், நிரந்தரமா வலி இல்லாம போச்சுன்னா நினைவு வராம போயிரும்னு சொன்னான். அந்த வலி வருதுன்னா உங்களுக்கு நினைவு வருதுன்னு அர்த்தம்னு. அண்ணே இப்ப என்னத்தை பாத்தீங்க? உங்களுக்கு எது ஞாபகம் வந்தது? தெரியலடா, இங்க நீங்க விளையாண்டுட்டு இருந்ததா பாத்துக்கிட்டு இருந்தேன். இதே மாதிரி ஏதாவது நடந்துச்சானே தெரியலடா. பயங்கரமா இருக்கு. டேய் என்னால முடியலடா, எனக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி வருதுடா. டேய் முடியாதுடா, என்னால இதை தாண்டிக்க முடியல. என்னால தாண்டிக்க முடியலடா. ஹாஸ்பிட்டலுக்கு போனா சீக்கிரமா. அண்ணா சரி போலாம். சரிங்கண்ணா போலாம். புள்ள வண்டி இங்க நின்னா மலையில நினைஞ்சிடும், வீட்டுல கொண்டு வச்சுட்டு வரேன். எந்த நிலைமையிலும் மண்ண நான் கொண்டு வச்சுட்டு வரேன். டேய் என் புள்ள வண்டி, அவன் வேற ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கான். மலையில நினைஞ்சா சரியா எடுக்காது. என் புள்ள வண்டி நான் உள்ள கொண்டு வச்சுட்டு வரேன். என்ன உன்னால நிக்க கூட முடியல, உன்னால அடுத்த ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல. இப்போ கூட உன் புள்ள வண்டி பத்திரமா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தல என் புள்ள இந்த வண்டிக்காக வாங்கிட்டு எவ்வளவு சண்டை போட்டுட்டு கிடந்தானே. இந்த வண்டிக்கு ஒண்ணு அவளால தாங்கிக்க முடியாது இல்ல. ஆனா உங்களுக்கு முடியல தானே, எனக்கு தாங்கிக்கணும்டா. ஆனா என் பிள்ளைக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. அப்பா நான் என்னன்னு எனக்கு தெரியாது. அப்பா இல்லைங்கிற குறை எனக்கு ஒரு நாளும் தெரிஞ்சது இல்லை.
எங்க மொத்தம்னு புரியுது. அப்ப பாசத்துக்கு ஈடு இந்த உலகத்துல இல்லைன்னு காட்டிட்டேன்னு. நான் நிறைய வாட்டி கோவத்துல கத்திருக்கேன். மன்னிச்சிருங்கன்னு. கத்ததுக்கு கூட எங்களுக்கெல்லாம் தகுதியே இல்லைங்க. கோவத்துல கத்ததுக்கு தகுதி இல்லைங்க. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. புள்ளினா கோத்துல கத்ததான் செய்யும். இல்லைண்ணா, கத்ததுக்கு கூட நாங்களே தகுதி இல்லாதவங்க. அப்படி உங்ககிட்ட கத்துறனா எங்களுக்கு நாங்களே சாபத்தை தேடிக்கிறோம். உங்க பாசத்துக்கு முன்னாடியும் உங்க அன்புக்கு முன்னாடி நாங்க ஒண்ணுமே இல்லை. மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. என்னடா பேசிட்டு இருக்க? நமக்கு வரவே முடியல, நிக்க கூட முடியலன்னு தெரிஞ்ச நிலைமையில கூட புள்ளுதான் முக்கியம் நினைக்கிற பாரு. புள்ள சந்தோஷம் தான் முக்கியம் நினைக்கிற பாருங்க. இப்படித்தானே எங்களையும் வளர்த்த. ஆசை, கனவு, காதல், வாலிபம் எல்லாத்தையும் தொலைச்சு எங்களை வளர்க்கறது தானே எல்லாத்தையும் தொலைச்ச. எங்களை ஆளாக்கணும். ஒரு தகப்ப இருந்து செய்ய வேண்டிய இடத்துல ஒன்னு நீயே வருத்தி தானே எங்களை வளர்த்த. அது தெரியாம நான் எத்தனை வாட்டி கத்திருக்க. நமக்கு என்ன வந்திருக்குன்னு நீ பாட்டுக்கு வாலிபத்தையும் உன் எதிர்காலத்தையும் பார்த்துட்டு போயிருந்தா நாங்க இன்னைக்கு இப்படி வளர்ந்து நின்று போமான்னு. குடும்பம் சின்ன பண்ணமா இருக்காரு. இன்னைக்கு செம்புலிங்கன்னு தலை நிமிர்ந்து நிக்கிறேன்னு அதுக்கு காரணம் யாருன்னு நீ என்ன வளர்த்த போய்தானே. நீ பாட்டுக்கு தூக்கி வீசிட்டு போயிருந்தா இது செம்புலிங்கன்னு ஒருத்த இருந்திருப்பானா. அதை கூட புரிஞ்சுக்காம கத்திட்டேன்னு முன்னாடி நான் கத்திருக்கேன்னு. இப்ப இசையை வளர்த்த மாதிரி தானே அன்னைக்கு எங்களையும் வளர்த்த. நான் நன்றிலாம் போயிட்டேன். அந்த மன்னிச்சிருன்னு. இப்போதானே புரியுது நீ எங்களை எப்படிலாம் வளர்த்துருப்பானு புரியுதுன்னு. எனக்கு விவரம் தெரிஞ்சு உன் தொல்லை தூக்கி தானே ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு வந்த. நீ அப்பா மாதிரி தானே நடந்துக்கிட்ட, ஒரு அண்ணன் மாதிரியா நடந்துக்கிட்ட. மன்னிச்சிருன்னு. இன்னைக்கு இதை கண்ணால பார்க்கும் போதுதான் புரியுதுன்னு. மன்னிச்சிருன்னு. என்னடா பேசுற? எனக்கு உலகம் நீங்க தான் இருந்தீங்க. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டின்னு ஒரு உறவு இந்த மூவில இல்ல. எனக்கு இருந்த ஒரே உறவு என் தம்பிங்க மட்டும்தான். அப்பனா இருக்க ஸ்தானத்துக்கு மாறினேன். அப்பனா இருந்தேன். அது என் கடமைடா. நீயும் விட்டுட்டு போய் நினைச்சிருந்தா எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? இவனை பட்டு பொழைச்சிட்டு போறானுங்க, நம்ம சந்தோஷமா வாழ்க்கையை பார்த்துட்டு போக நினைச்சிருக்கலாமே. அது மட்டும் இல்ல, கோடி கோடியான சொத்து ஒரு குறிப்பிட்ட வயசு வந்து எங்க பேருக்கே மாத்தி வச்ச பாரு. நினைச்சிருந்தா சொத்தை கூட எடுத்துட்டு போயிருக்கலாமே. என்னடா பேசுற? சொத்து நீங்க எனக்கு ஒன்னாடா? என் தம்பிகளடா எனக்கு சொத்து. இதெல்லாம் எனக்கு சொத்தே கிடையாது. தெரியும், நீ இது சொத்தா நினைக்கல, எங்களதான் சொத்தா நினைச்சேன்னு எங்களுக்கு தெரியும். எனக்கு எப்பவுமே என் தம்பிங்க தாண்டா சொத்து. இப்பேற்பட்ட ஒரு அண்ணனுக்கு தம்பியை பிறந்துட்டு உங்களை ஏத்து பேசிட்டேன்னு, தெய்வமா பார்க்க வேண்டிய உங்களை ஏத்து பேசிட்டேன்னு மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தலைவலிக்கு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போலாங்க. அண்ணன் இங்கதான் இருக்கோம். ட்ரீட்மெண்ட்ல வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான். அவன் பாத்துருவான். சரி, நீ அவனை கூப்பிடு. நான் அதுக்குள்ள புள்ள வண்டியை கொண்டு வீட்டுல கொண்டு வச்சுட்டு வந்துடுறேன். அதை எடுத்து விளையாடுவான். பரவாயில்ல, நான் கொண்டு வச்சுட்டு வரேன். அவன் ரூம்ல இந்த பிளாட் சாமான வச்சிருப்பா பாரு, அந்த பொம்மைக்கு மேல அது பக்கத்துலயே வச்சிரு. அங்கதான் கரெக்டா வந்து எடுப்பா பாத்துக்க. சரிங்கண்ணா. டேய் பார்த்து தூக்கிட்டு போ. எதுலயும் இடிச்சிடாம. தப்பிட்டுனா நல்லா இருக்காது. சரிங்கண்ணா. என் பிள்ளை ஆசையா வாங்கி வச்சிருக்கா. அவன் வேற எங்க இருந்தெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்தானோ. நமக்கு கூட தெரியல பாருடா. அவன் கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு. இது பார்த்து ஓட்டிட்டு அலைவான்ல. என்ன தங்கப்புல? என்ன தங்கப்புல? என்ன? நான் உங்களை என் வண்டி வச்சு இத தோட புள்ள சுத்தி வரலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அந்த வண்டியில அது நல்ல ஸ்ட்ராங் தான். நல்ல ஸ்ட்ராங். நம்ம ரெண்டு பேரும் போனா ஒண்ணும் செய்யாது. வேண்டாம் தங்கப்புல, உடஞ்சிட்டுனா சங்கடமா போயிடும். நீ மட்டும் ஓட்டு, அப்ப பின்னாடியே ஓடி வரேன். நம்ம ரெண்டு பேரும் அந்த வண்டில தான் ஏறி போணும். ரெண்டு பேரும் தாராளமா போலாம். அது ஒண்ணே மாதிரி காத்து போல இருக்க பிள்ளை ரெண்டு பேரும் போனா ஒண்ணும் செய்யாது. நான் ஏறின அந்த வண்டி எடுத்துக்காம. அப்பா, அது ஒண்ணும் செய்யாதுப்பா. வேண்டாம் தங்கப்புல, வேண்டாம். ஐயோ, தலை பயங்கரமா வலிக்கிறேன். சரிம்மா, நீ போய் விளையாடு போ. அந்த வண்டியை இப்பதான் கிங்ஸ் உள்ள கொண்டு வச்சான். நீ போய் வாங்கி விளையாடு போமா. ஏன்பா, ஏதாவது பண்ணுதாப்பா? சே இல்லையே, அவன் ஒர்க் எடுத்துட்டு போனால சாமி, அத போய் பாத்துட்டு வரலான்னு. அதுக்கு தான் சொல்றேன், வாங்க நம்ம வண்டியில போயிடுவோம். அண்ணே, ஒண்ணுடா புள்ள நிக்கல புள்ள பர பாக்கலாம். இது என்ன வலி அதிகமா இருக்கும். கிங்ஸே இசை கூட்டிட்டு போ. இசை அப்படின்னா
டேய், அதான் ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன். ஏன்டா பிள்ளை முன்னாடி எப்படினாலும் உனக்கு தெரிஞ்சிடும். தங்க பிள்ளை இங்க வா. மருந்து எடுத்துக்கோங்கப்பா, நான் கவலைப்பட மாட்டேன். இங்க தான் நிப்பேன், சரியா? நீ கவலைப்பட மாட்டேல்ல? இல்லப்பா. இங்க பாரு, தலைவலி மட்டும்தான், வேற ஒண்ணும் இல்ல, சரியா? சரிங்கப்பா. அண்ணே, நான் சொன்ன மாதிரி செஞ்சா போதும். சரிடா. புள்ள என் கைக்குள்ள தானே இருக்கா, எங்கேயும் போக மாட்டேன், எங்கேயும் விட மாட்டேன். பயப்படாம இருங்க. நாம இல்லாம தோட்டத்துக்குலாம் அவளை விட வேண்டாம். இங்க பாருங்கண்ணே, இப்ப பாத்தீங்கல்ல, இப்படிதான் இன்னைக்கு ஃபுல்லா வச்சுட்டு சுத்துவேன். போதுமா? நீங்க மயக்கத்துக்கு போவீங்க, அதனால நான் இன்னைக்கு ஃபுல்லா இவளை இப்படியே வச்சிருப்பேன். நான் எங்கேயும் போக மாட்டேனே, எங்கேயும் போகல, இவளை இப்படியே வச்சிருப்பேன். போதுமானே? நிம்மதியா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கண்ணே. சரிடா. தங்கப்புல எங்கேயும் போயிட மாட்டியா? இல்லப்பா, நான் எங்கேயும் போக மாட்டேன். அண்ணே, நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட போகல, வீட்டுல தான் இருப்பேன். பயப்படாதீங்கண்ணே, எல்லாரும் இங்க தான் இருக்கோம். நீங்க தைரியமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரிடா. அண்ணா, தலை மட்டும் வலிக்குதா, இல்லைன்னா வேற ஏதாவது நினைவுகள் எதுவும் வருதானே? ஏதோ ஒரு நினைவு வருதுடா. ஏதோ ஒரு நினைவுனா என்ன மாதிரினா வருது? ஒரு பேலஸ் மாதிரி இருக்குடா. நான் அந்த பேலஸ் இதுக்கு முன்னாடி பார்க்கலையே. ஆனா அந்த பேலஸ் தான்டா எனக்கு தெரியுது. பேலஸ் இருக்குதே, ஆனா அது இந்தியா மாதிரி தெரியலடா. பேலஸ் இருக்கு, பேலஸ் தெரியுது. ஆமாடா, பேலஸ் தாண்டா எனக்கு தெரியுது. அது இங்குள்ள அரண்மனை மாதிரி தெரியல. இல்லடா, அது இங்குள்ள அரண்மனை மாதிரி தெரியல. நமக்கு இந்தியாவில் மட்டும் அரண்மனை இருந்துச்சா, இல்ல வெளிநாடுகள்லயும் அரண்மனை இருந்ததா தெரியடா. நான் இங்க வரப்போது கூட எனக்கு இந்த வீடு எதுவுமே ஞாபகத்திலே இல்ல. அண்ணே, நமக்கு லண்டன்ல அரண்மனை இருந்தது. அரண்மனை இருந்ததுன்னா இல்ல, நம்ம ப்ராப்பர்ட்டியில லண்டன்ல அரண்மனை இருக்கதா போட்டிருக்கு. ஆனா நம்ம யாரும் போய் பார்த்தது இல்ல. ஒருவேளை அண்ணே அதுதான் நினைவுல பாக்குறாரா? அண்ணே, வாய்ப்பு இருக்குது. நாம யாருமே இந்தியாவில் வளரல, எல்லாமே வெளியே தான் வாழ்ந்தோம். அப்படி கூட இருக்கலாமே. அண்ணே, நம்ம வேணா வளர்ந்தது வேணா இந்தியாவா இருக்கலாம், ஆனா நிச்சயமா பெரிய அண்ணன் இங்க வளர்ந்துக்க வாய்ப்பே இல்லை. அண்ணன் முழுக்க முழுக்க வெளிநாட்டுல தான் வளர்ந்தாரு. எதை வச்சு சொல்றேன்னா, அத்தை ஸ்டடி எல்லாம் அங்கதான் படிச்சிருக்காங்க. அதாவது எல்கேஜில இருந்து 10th வரைக்குமே அத்தை வெளிநாட்டுல தான் படிச்சிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கேன். அது உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா? அத்தை அங்கதான் படிச்சிருக்காங்களா? ஆமாண்ணே, அத்தை அங்கதான் படிச்சிருக்காங்க. அப்படி அத்தை அங்க வளர்ந்துருக்காங்கன்னா அண்ணனும் அதே ஸ்டேஜ் தான். அப்போ அண்ணனும் அங்கதானே இருந்திருக்கணும். ஒருவேளை அதுதான் அண்ணன் நினைவுல பாக்குறணும் பேலஸ்ன்னு. அப்போ ஏதோ பழசு ஏதோ அண்ணனுக்கு ஞாபகத்தில் வந்திருக்கேன். சரி, அண்ணனை ஆழ்ந்த தூக்கத்துக்கு கொண்டு போயிடலாம். ஏதோ காடணும் இப்பெல்லாம் எனக்கு அடிக்கடி ஞாபகத்தில் வருது. அதுக்கான ஒரு பொண்ணு என் கையை பிடிச்சி நடக்குடா. பொண்ணு கையை பிடிச்சி நடக்குனா? இல்லடா, நான் குட்டியா தான் இருக்கேன். என் கையை பிடிச்சிதான் அந்த பொண்ணு நடக்குது. அண்ணே, அது சத்தியமா அத்தையா தான் இருக்கணும். அந்த பொண்ணா ஒரு 20 வயசு இருக்குமாண்ணே? 10-12 வயசு இருக்கும், அவ்வளவுதான். நான் சொல்லல, அத்தைதான், அத்தையா தான் இருக்கணும். அந்த பொண்ணும் நீங்களும் ஹாப்பியா சுத்திட்டு இருக்கீங்களா? எப்படி? அதுதான்டா நான் நினைச்சு பார்த்தா எனக்கு தலை பயங்கரமா வலிக்குது. கையை கொத்து சுத்துறோம்டா. பாசமா இருக்கிற மாதிரி தெரியுதுடா. சரி சரி, நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம், நான் இன்ஜெக்ஷன் போடுறேன், நீங்க தூங்குங்கண்ணே. என்னால எதையும் யோசிக்க முடியலடா, தலை பயங்கரமா வலிக்குடா, என்னால தாங்கிக்க முடியல. ஏதாவது பண்ணுடா, என்னால முடியலடா. என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத. அண்ணா அண்ணே, அங்க ஏதாவது பெரிய ஆட்கள் தெரியுறாங்களா? ஐயோ, எனக்கு ஊசிய போடா, என்னால தாங்க முடியல. எனக்கு தலை பயங்கரமா வலிக்கடா. அண்ணே, அந்த பேலஸ்ல வேற யாராவது இப்போ உள்ளவங்க அடையாளமா யாராவது தெரியுறாங்களா? எனக்கு தலை வலிக்கு, என்கிட்ட எதைய கேட்காதடா. எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குடா. என்னால முடியலடா. அகோரமா வலிக்கடா, நான் தாங்க முடியாது நின்னுக்கிட்டு இருக்கேன். பொண்ணு நிக்காதே நின்னுக்கிட்டு இருக்கேன், என்ன சோதிக்க வரீங்கடா. ஏதாவது ஊசி போடுவீங்களா? அந்த ஊசிய போடுங்கடா. அண்ணே, இங்க பார்த்து யார் முகத்தையாவது அந்த பேலஸ்ல பாத்தீங்களாண்ணே? ஐயோ, என் நிலைமை உங்களுக்கு புரியுதா புரியலையா? தலை பயங்கரமா வலிக்கடா, தலை பயங்கரமா வலிக்கடா, என்னால தாங்கிக்க முடியலடா. மாமா, ஊசி போட்டுருங்க மாமா, பாவப்பா, வேதனை படுத்தாதீங்க. தெரியட்டா கூட பரவாயில்ல, விட்டுருங்க. இல்லம்மா, வலிக்கதான் அண்ணனுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரும். அவர் அது வெளியில கொண்டு வர முயற்சி பண்றாரு. இப்படியே ஊசி போட்டுட்டு இருந்தானா அவருக்கு ரொம்ப நாள் ஆகும் ஞாபகத்துக்கு வர்றதுக்கு. அதுக்காக இப்படி சித்திரவதையை படுத்த முடியும்? வேண்டாம் மாமா, எனக்கு தாங்க முடியல. ஊசிய போடுங்கடா, முடியலடா. சரிண்ணே, போட்டு. அண்ணே, ஒரே ஒரு கேள்வி, சாமன் அப்ப எங்க இருந்தான்? சாமன் இருக்கு இல்லடா, அத்தை பேசுறது அவனுக்கும் நல்லா கேக்குது. அது உணர்வு தானே? அது நெருக்கமா இருந்தா மட்டும்தான் அந்த உணர்வு வரும். இவங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்திருக்காங்க, அதனால அந்த நினைவுகள் அவனுக்கு அந்த உணர்வுகள் எல்லாம் தெரியுது. உனக்கும் வந்திருக்கும், நீதான் உணராம இருந்திருப்ப. ஊசிய போட போறீங்களா இல்லையாடா? சரிண்ணே, ஊசி போட்டுறேன். கொஞ்சம் வலிக்கும், ஒத்துக்கோங்கண்ணே.
இங்க இருக்க தலைவலியை விட இந்த ஊசி வலி எனக்கு பெருசு கிடையாது. போடா, எனக்கு தலைவலி கேட்டா போதும். மாமா பாவப்பா, சீக்கிரம் போடுங்க. ஒண்ணு இல்ல உள்ள வேதனை பட்டாடா, சீக்கிரம். அதுல ஒண்ணு இல்ல, அவன் நான் நல்லா பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா ஊசி போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஆச்சுது? எதுக்கு என்கிட்ட பேச மாட்டேங்கீங்க? நான் பேச மாட்டேன். அதான் ஏன்? நீ டாடி கிட்ட நான் பக்கத்து ஃபிளாட்டுக்கு போனது நீ சொல்லி கொடுத்திருக்க? அதுவா, நீங்க சேஃப்டியா இருக்கணும்ல, அதான் சொல்லி கொடுத்தேன். டேய், நான் உன்னோட ரொம்ப பெரிய பொண்ணு, அதுக்கான நான் உனக்கு அத்தை. அத்தையா இருந்தாலும் பொண்ணாச்சே, பொண்ணுல பத்திரமா தான் வைக்கணும். நான் உன்கிட்ட பேச மாட்டேன். அத்தை, நில்லுங்க, நான் பேச மாட்டேன். சரி, இப்போ என்ன, உங்களுக்கு பக்கத்து ஃபிளாட்டுக்கு போகணும் அவ்வளவுதானே? நம்ம சேர்ந்து போலாம். நிஜமா நீயும் வாரியா? வாரத்த. டேய் ஜான், சொல்லுங்கய்யா. கிங்ஸன் அப்பா இந்தியாவுக்கு போறாராம், நீ இன்னும் போறியா? எப்படி? உங்க விருப்பம்யா, நீங்க போ சொன்னா போறேன். கிங்ஸ் அப்பா உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு, நீ பாத்துக்க, உன் விருப்பம். சரிங்கய்யா. சார், சொல்லுங்கப்பா. நான் இந்தியா போறேன், வாரியா? வரேன்ப்பா. இந்தியால போய் நீ எல்லாத்தையும் சரி பண்ணு, பின்னாடியே வரோம். முடிச்சுட்டு இன்ஃபார்ம் பண்றேன். முடிச்சிரு, மிச்சம் வைக்க வேண்டாம். ஒருத்தன் கூட அவசரம் இருக்க முடியாது. நீ இந்தியாவுக்கு போகும்போது நீ யாருன்னு காட்டிக்க வேண்டாம், புரியுதா? பாப்பா போப்ப வேண்டாம், நீ அங்க கிடைக்க கொஞ்சம் வேலையில முடிச்சிரு, புரியுதா? பொண்ணு இருக்க கூடாது. முடியலன்னு சொல்லு, அன்னை காலத்துல இறங்குறேன். அண்ணா, என்னால முடியாதா? ஒரே நேரத்தில் 1000 பேரை கூட என்னால கொல்ல முடியும். அந்த நம்பிக்கையில தான் உன்னை அனுப்பி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூப்பிடு, இந்தியாவுக்கு வரணும், ரொம்ப ஆசையா இருக்கு. சரியா? சரிங்க. அப்பா, போகண்டு எல்லாரும் நான் பண்ணட்டுமா? பண்ணு. எவனும் எதுக்குற எவனும் நம்மளை எதிர்த்தவன் எவனும் இருக்கக்கூடாது மண்ணுல, புரியுதா? மாட்டானுங்க, இருக்க மாட்டானுங்க. உனக்கு வயசு கம்மின்னு யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு பதில் போக வேண்டியவனே நீதான். உன் உருவம் போதும், வயசை காட்டுது. நீ சின்ன பையன் தான், அதை காட்டிக்க வேண்டாம், சரியா? யார்கிட்ட வேணாலும் தப்பலாம், என்கிட்ட தப்ப முடியாது. அங்க போய் நீ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது, கத்துக்கிட்டு வா. சரிங்கண்ண. ஜான கூட்டிட்டு போறேன், உன் வித்தைகளை அவனுக்கு கத்துக்கொடு. அவன் நீங்க எது போராட வேண்டியது இருக்குல்ல, ஒண்ணு விடாம உனக்கு தெரிஞ்ச அத்தனை கலைகளையும் அவனுக்கு கத்துக்கொடு. கண்டிப்பா கத்து கொடுப்பேன். நீ இந்தியா போக்க அத்தனை ரகசிய ஏற்பாடுகளையும் நான் பண்றேன். நீ போறது ரகசியமா தான் இருக்கணும். நீ தான் வந்திருக்க, நீ யாருக்கும் அங்க தெரியக்கூடாது. சாதாரணமா போ, அவனை கூட்டிட்டு போற, சாதாரணமாவே போ. சரிங்கண்ணா. ஆமா, பொம்மிமா, பொம்மிமா, பொம்மி. பேச மாட்டேன், நான் பேச மாட்டேன். இன்னைக்குதான் நீ பேச முடியும். நான் இந்தியா போறேன். அதுக்குத்தான் நான் பேச மாட்டேன்னு சொல்ல வந்தேன். நான் இல்லாம உன்னால இருக்க முடியுமா? முடியாது. எனக்கு பதில் நீ இப்ப பேசல. அதான் சொல்றேன், என்னையும் கூட்டிட்டு போ. அங்க ரொம்ப பெரிய ப்ராப்ளம், பிரச்சனை இருக்கு. அவனுங்க குடும்பத்தை போட்டு தள்ளதுக்கு பிளான போட்டு, நீ வேண்டாம். எல்லாம் முடிச்சிட்டு நான் வந்து கூட்டிட்டு போறேன். சொன்னா கேளு கிங்ஸின் ராஜா, நான் இல்லாம நீ அங்க எதுவும் பண்ண முடியாது, நான் வரேன். நீ சயின்டிஸ்ட் ஆகணும்ல, இங்க இரு. போடி, 2 வருஷத்துல வந்துடுவேன், ஓகே? அப்போ என்ன கூட்டு போக மாட்டேல, போ. நானும் கிங்ஸின் ராஜா அப்பாவும் இந்தியாவுக்கு வந்தோம்.
எங்களுக்கு இந்தியாவுக்கு வருது அது முதல் முறை இல்லை. நாங்க நிறைய முறை ரகசியமா இந்தியாவுக்கு வருவோம். ஆனா எதுக்காக வருவோம் அப்படின்னு எனக்கு தெரியாது. கிங்ஸின் அப்பா அவர் பேச்சு மட்டும்தான் திக்கும், ஆனா செயல்ல அவர் சிங்கம், புலி. அவன் முன்னாடி ஒருத்தர் கூட எதிர்த்து நிக்க முடியாது. அந்த அளவுக்கு வீரமானவரு. இந்தியாவுக்கு கிங்ஸின் அப்பா வரும்போது அவருக்கு வயசு எவ்வளவுன்னு இருக்கும்? 15-16 வயசு தான் இருக்கும். ஆனா அவர் உருவத்திலேயும் சரி வீரத்திலையும் சின்ன பையன் மாதிரியே இருக்க மாட்டாரு. அவருக்கு எப்படி அவ்வளவு பலன்னு, அவருக்கு எப்படி முடியுதுன்னு யாராலையும் யூகிக்க முடியாது. பயங்கர பராக்கிரமசாலி, பயங்கர பலசாலி. அவரே மாதிரி யாராலையும் சண்டை போட முடியாது. அப்படி கிங்ஸின் ராஜா அப்பா எதுக்காக இந்தியாவுக்கு வந்தாரு? இங்க சில பிரச்சனைகள் இருக்குது, எல்லாத்தையும் சரி பண்ணணும், அப்பதான் இந்தியால போய் நம்மள வாழ முடியும்னு கிங்ஸின் அப்பா அப்பப்போ இந்தியாவுக்கு வந்து ஒவ்வொன்னா சரி பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அப்படி எல்லாத்தையும் சரி பண்ணனால்தான் நாங்க இந்தியாவுக்கே வந்தோம். அப்போ அதையும் மீறி எப்படின்னு அப்பாவை அம்மாவை எல்லாத்தையும் கொன்னாங்க. எவ்வளவுதான் எதிரிகளை வேரோட பிடுங்கி எரிஞ்சாலும் 1-2 கலை இருக்குதுன்னு செய்யும். அதுல ஒரு கலை தான் எங்க அப்பா அம்மா எல்லாரையும் காரோட வச்சு கொண்டுட்டாங்க. எங்க அப்பா இந்தியாவுக்கு வரமாட்டேன்னு தான் சொல்லியிருந்தாரு. ஆனா எப்படி வந்தாருன்னு எனக்கும் தெரியல. எதனால இவ்வளவு எதிரிகள்னு? இந்த ராஜ்யத்தை பிடுங்கணும், செம்புலிங்க கோட்டையை தகடு பொடியாக்கணும். அந்த செம்புலிங்க கோட்டையை பிடிக்கணுங்கிறதுதான் எதிரிகளோட ஒரே நோக்கம். ஏன்னா சுற்று வட்டாரத்துல 25 ஊர் நமக்கு சொந்தமா இருந்தது. இந்த ராஜபாரத்தை பிடுங்கணும்னு பல பேர் போட்டி போட்டாங்க. இங்க ராஜாவாகணும்னு பல பேருக்கு போட்டி, ஜமீன்தார் ஆகணும்னு பல பேருக்கு போட்டி. அதான் இந்த குடும்பத்துக்கு ஊரே அழிச்சிட்டா, ஒருத்தர் இல்லாம அழிச்சிட்டா அடுத்த தலைமுறை நம்ம வந்துடலான்னு ஆளுக்கெல்லாம் போட்டி போட்டாங்க. கோடிக்கணக்கான சொத்து, சொந்த ஊரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட செல்வாக்கு, அரசியல் பின்புலம் எல்லாமே இருந்தது. ஆங்கிலேயன் காலத்திலேயே கொடி கட்டி பிறந்த குடும்பம். சுத்தி இருக்கிற 25 ஊருக்கு ஒரே அரசர், செம்புலிங்கம். அரசரா? செம்புலிங்கம் எங்க தாத்தா. அவர்தான் 25 ஊருக்கும் அரசரா இருந்தாரு. வீராதி வீரன், பராக்கிரமசாலி. அது மட்டும் இல்ல, அவர் ஆட்சியில பொற்காலமா இருந்தது. அவர் தன் குடும்பத்தை மட்டும் இல்ல, இந்த ஊரையும் அந்த அளவுக்கு நேசிச்சாரு. குடும்பத்தை எந்த அளவுக்கு நேசிச்சாரோ அதே அளவு தன் நாட்டு மக்களையும் நேசிச்சாரு செம்புலிங்கம். அப்படின்னா கருப்பு சிங்கம்டா, செம்புலிங்கம் கருப்பு சிங்கம். அவர் ஊருக்குள்ள வரானாலே ஒரு துஷ்டம் கூட ஊருக்குள்ள இருக்க மாட்டான். அநியாயம் செய்யறவனும் அக்கிரமம் செய்யறவனும் செம்புலிங்க பேரை கேட்டாலே அலறி அடிச்சு 75 ஊரை தாண்டி போய் தான் குடுத்தனம் பண்ணனான். பொய் புராட்டி, ஏமாத்துத்தனம், களவு, போக்கிரித்தனம், இதுக்கெல்லாம் இந்த ஊர்ல இடமே இல்லாம இருந்தது. மக்கள் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு பொண்ணு அநியாயமா ஏறெடுத்து பார்த்தா கூட அவன் தலை இருக்காது. மறுபடி பொண்ணு கேட்டு அவளுக்கு தாலி கட்டினா மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும். அப்படி அதே மீறி ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டானா அது செம்புலிங்கத்திட்ட வந்து சொல்லணும். அதுக்கு அந்த பொண்ணுக்கு விருப்பம்னாதான் கல்யாணம் ஏற்பாடு. அதனால இந்த ஊரு செல்வ செழிப்பாவும் பயம் இல்லாம பொண்ணை பொறுத்தவங்க சந்தோஷமாவும் வாழ்ந்துட்டு இருந்த ஊரு. வாழ்ந்துகிட்டு இருந்த ஊருனா, ஆமா, வாழ்ந்துகிட்டு இருந்த ஊர்ல ஒரு துஷ்டனோட கால் பட்டுதே. பொண்ணு கட்டின வழியில வந்தவன் செம்புலிங்கம் பெருசா எடுத்துக்கல. பொழைக்க வந்தவன் அமைதல வாய மூடிக்கிட்டு இருப்பான்னு சாதாரணமா விட்டுட்டாரு. பொழைக்க வந்தவனுக்கு இங்க அதிகாரம் பண்ணி வாழணும் ஆசை, பேராசை வந்துட்டு இந்த ஊர்க்கார மாதிரி நாமளும் இதே மாதிரி வாழணுங்கிற ஆசை வந்தது. அது செம்புலிங்கமா நாம மாறினா என்னன்னு அவனுக்குள்ள பேராசை வந்தது. அண்டிதான் பொழைக்க வந்திருக்கும் கதையை மறந்து பேராசை அவனுக்குள்ள மக்களிடையே குழப்பத்தை உண்டு பண்ணனா. இதுதான் நாகரிகம், இதுதான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பழக்கத்தையா மக்களுக்கு புகுத்தனா. அது வரைக்கும் தொலைக்காட்சி எதுக்குமே மதிப்பு கொடுக்காத இந்த ஊர் மக்கள் அவர் சொன்ன ஒவ்வொன்று மேலேயும் மயக்கமானாங்க. இதெல்லாம் இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு செம்புலிங்க ஆர்டர் போட்டாரோ அதெல்லாம் இந்த ஊருக்குள்ள கொண்டு வந்தாதான் செம்புலிங்கத்தை எதிர்க்க முடியும்னு நிறைய வேலை ஊருக்குள்ள பார்க்க ஆரம்பிச்சான். பனை என்ற தொழில் கொடி கட்டி பறந்தது. பதநீரை குடிச்ச மக்களே சாராயத்துக்கு அடிமையானாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா செம்புலிங்க காதுக்கு வந்தது. செம்புலிங்க கோவத்தை உச்சிக்கு போனாரு. செம்புலிங்க வாய்ஸ் படி ஒரே ஒருத்தர் தான், அவருக்கு கூட பிறந்தவர்னு யாருமே இல்ல. ஒத்தையாதான் நின்று எல்லா பிரச்சனையும் தீர்த்தாரு. ஒத்த அரசரு, அவருக்குன்னு கூட பிறந்தவர்னு யாரும் கிடையாது. எப்படி பார்த்தாலும் அண்ணன் தம்பி தயவு வேணுங்கிற அப்பதான் செம்புலிங்க உணர்ந்தாரு. அதனால உடனே திருமணம் ஏற்பாடு பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. பிறந்தா ரெட்ட பிள்ளைங்கள் தான் பிறக்கணும்னு ஆர்வத்தோட ரெட்ட பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டாரு. அதே தானே இவனும் சொல்றான். தான் கூட எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ஒரு கூட பிறந்தவன் இருந்திருந்தா இந்த ஊர் இப்படி அழிவை நோக்கி போயிருக்காதுங்கல்ல. ரொம்ப வேதனைப்பட்டு போனாரு செம்புலிங்கம். ஒருவேளை தனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுனாலும் இந்த ஊர் மக்களை யாரு காப்பாத்துவா? இதே ஒரு கூட பிறந்தவனா இருந்திருந்தா இந்த ஊரை கட்டி காத்திருப்பானே, இந்த மக்களை நல்வழிப்படுத்திருப்பானேன்னு அவர் பாதி அதிலே வேதனைப்பட்டாரு. அவர் நினைச்ச மாதிரியே அவருக்கு ரெட்ட புள்ள முதல்ல பிறந்தது. அப்படின்னா பெரியப்பா 2 ரெட்ட பிறவியா? அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவருக்கு மூத்தது 2 ரெட்ட புள்ளையா பிறந்தது. அளவில்லாத மகிழ்ச்சி அடைஞ்சாரு. ஆனா அந்த மகிழ்ச்சி ரொம்ப நாள் நீடிக்கல. அந்த பிள்ளைங்களை கொல்லதுக்காக ஒரு மருத்துவச்சி அனுப்பி
கள்ளிப்பால் கொடுத்து கொல்லதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காங்க. அது அவருக்கு தெரியாது. ஒரே நேரத்துல 2 பிள்ளைங்களையும் பறி கொடுத்தாரு செம்புலிங்க ஐயா. அண்ணே, 2 பிள்ளைங்களையும் செம்புலிங்க ஐயா பறி கொடுத்தாரா? செம்புலிங்க ஐயாக்கு அதுக்கப்புறம் பல விஷயங்கள் அவர் காதுக்கு வந்தது. அந்த ஓநாய் ஊருக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருந்திருக்குன்னு. அந்த ஓநாய் ஊர்ல இருக்க பாதி வேற தான் கைவசப்படுத்தி அவங்கள விஷமா எதிரியா மாத்தி வச்சிருந்தான்னு அதுக்கப்புறம் தான் செம்புலிங்க ஐயாவுக்கே தெரிய வந்தது. அந்த கிளைய வேரோட அறுத்தெறியும்னு சில யுத்தங்களை செஞ்சாரு. அதுல பல உயிர் போச்சுது. அந்த உயிர்லாம் போறதுக்கு காரணம் செம்புலிங்க ஐயா தானே. சில அறியாத மக்கள் அவர் மேல பழி சுமத்துனாங்க. எந்த மக்கள் சந்தோஷமா இருக்கணும், எந்த மக்கள் நல்லபடியா வாழணும் ஆசைப்பட்டாரோ அதே மக்களால அவர் அவமதிக்கப்பட்டாரு, அவமானப்படுத்தப்பட்டாரு, அசிங்கப்படுத்தப்பட்டாரு. அறியாத மக்கள் அவரை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவர் விஷ கிருமிகளை தான் அழிச்சாருன்னு இந்த மக்கள் அறியாமையில அவரை இங்க ராஜாவா இருக்கக்கூடாதுன்னு போராட்டத்தை நடத்தினாங்க. செம்புலிங்கய்யா ரொம்ப வெறுத்து மனம் உடைஞ்சு போனாரு. இதே ஒரு சகோதரனோ தனக்கு வாரிசோ இருந்திருந்தா மறுபடியும் இந்த இடத்துல ஆட்சி பண்ணிருக்கலான்னு அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போனாரு. இவ்வளவுக்கும் அவர் பெரிய பராக்கிரமசாலிதான், பயங்கர பலசாலி. ஒத்த ஆளா நின்னு அத்தனை துரோகிகளையும் வேலை அறுத்தாரு. அத்தனை காலிகளையும் ஒத்த ஆளா அறுத்தெறிஞ்சாரு. அது புரிஞ்சுக்காத மக்களே அவரை வெறுத்தாங்க. அது வரைக்கும் கூடி சிகரெட்டு பீடி எதுக்குமே அடிமையா இருக்காத மக்களே அதுக்கப்புறம் அதுக்கு அடிமைப்பட்டு அதுக்கு பழகி போனாங்க. அதுக்கப்புறம் எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களும் சாதாரணமா ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சது. இது செம்பலிங்கால பொறுத்துக்க முடியல. காலையிலே எந்திரிச்சு காடு கரைக்கு போய் விவசாயம் பார்த்து குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்த மக்களே அந்த ஓனாய் பார்த்த வேலையினால போதைக்கு அடிமையாகி வேலை வெட்டிக்கு போகாம குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு, பெண்களை ஒழுங்கா கல்யாணம் பண்ணி கொடுக்காம வைக்காமன்னு ஊர் சீரழி ஆரம்பிச்சது. இதை பார்த்த பெண்களுக்கு அதுக்கப்புறம் தான் உண்மை புரிஞ்சுது. செம்புலிங்கய்யா சரியா தான் பண்ணிருக்காருன்னு. அப்போ தேடி வந்த மக்கள் அவரை பார்க்க முடியல. செம்புலிங்கய்யா காப்பாத்துங்கன்னு வந்த மக்களுக்கு அவர் காட்சியளிக்கல. அவரை இதெல்லாம் வெறுத்து வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. இந்த மக்கள் தனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. அங்க போய் அவருக்கு திரும்பவும் 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. சந்தோஷப்பட்டாரு. வெளிநாட்டுலதான் அவருக்கு 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. அங்க அவருக்கு எந்த எதிரியுமே இல்லை. அங்க ஒரு பேலஸை வாங்கி அங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. செம்புலிங்கய்யா அந்த ஊருக்குள்ள இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஓநாயி திரும்ப ஊருக்குள்ள வந்து நாதா ராஜான்னு அந்த ஓநாய் கூவ ஆரம்பிச்சது. சிங்கம் இருந்த இடத்துல நரி ஆட்சி பண்ண ஆரம்பிச்சது. சிங்கம் ஆட்சி செய்ய வேண்டிய இடத்துல நரி ஆட்சி செஞ்சா அந்த ஊர் எப்படி இருக்கும்? அப்படி நாசமனா போச்சுது இந்த செம்புலிங்கம் கோட்டை. செம்புலிங்கய்யா திரும்பி வரதுக்குள்ள இங்க இருக்க நம்ம ஒரு ஆட்சி பிடிச்சிடணும்னு ஊர் மக்கள் அதட்டி உதட்டி மக்கள்கிட்ட இருந்த அத்தனை சொத்துக்களையும் வலுக்காட்டாம புடுங்கி தனக்குன்னு ஒரு ஆட்சி அமைச்சுக்கிட்டான் அந்த கொடியவன். மக்கள்கிட்ட இருந்த ஒட்டுமொத்த சொத்தையும் புடுங்கி தனக்கு ஒரு ராஜபாரத்தை அமைச்சுக்கிட்டான். செம்புலிங்காய்க்கு ஈக்குவலா சொத்தை சேர்க்க ஆரம்பிச்சான். அவன்கிட்ட சொத்து சேர சேர இந்த ஊர் மக்களும் அவனுக்கு அடிமையாகிட்டே போனாங்க. அந்த ஓனாயோட கை ஓங்கிக்கிட்டே போச்சுது. மக்களை இன்னும் அடிமைப்படுத்தி அவங்க அடிமையா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டான் இந்த ஓனாயி. பொழைக்க வந்த இடத்துல ஆட்சி அமைச்சு இங்க கொடிகட்டி பறக்க ஆரம்பிச்சான். அப்பதான் ஊர் மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சுது, பொழைக்க வந்தவன் இன்னைக்கு நம்மளையே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. அதுக்கப்புறம் தான் எல்லா மக்களுக்கும் புரிய ஆரம்பிச்சு செம்புலிங்கையாவை தேட ஆரம்பிச்சாங்க. ஆண்டாண்டு காலமா கோடீஸ்வரங்களா இருந்தோம், ராஜாக்களா இருந்தோம், ஒரு நாளும் கூட மக்களை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கல. மக்களுக்கு நல்லது மட்டுமே செஞ்ச செம்புலிங்கையா எங்க பொழைக்க வந்த இந்த ஓனாயி நம்ம கிட்ட இருந்தே சொத்தை பிடுங்கி நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கானேன்னு மக்கள் ஒவ்வொருத்தரும் கொதி செஞ்சாங்க. மக்களுக்கு அவனை எதிர்த்து நிக்கிறதுக்கு திராணி இல்ல. அதனால ஒரே ஒரு வழி, செம்புலிங்கையா திரும்பி வரணும். செம்புலிங்கையா திரும்பி வந்தா மட்டும்தான் இந்த மக்களுக்கு விடுதலைன்னு மக்கள் நான் ஒண்ணு சேர்ந்து அவருக்கு தகவல் சொல்லி அனுப்புனாங்க. ஆரம்பத்துல செம்புலிங்கையா இந்தியாவுக்கு வர மறுத்தாலும் மக்கள் மீது அவருக்கு அனாதி பாசம். பரவாயில்ல, தான் மக்கள் அவங்களை நான் தான் காப்பாத்தணும்னு இந்த செம்புலிங்க கோட்டையை நான் பிடிச்சே தீர்வேன்னு அவர் குடும்பத்தோட மறுபடியும் இந்தியாவுக்கு வந்தாரு. அவர் பெத்த 2 பிள்ளைங்களையும் கூட்டுக்கிட்டு தான் இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. ஒரு வெறியோட தான் வந்தாரு. இது செம்புலிங்கம்மா கோட்டையா மாட்டிட்டு தான் என் உசுறு போகணும்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஓனாயி அவர் எப்படியாவது அழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சான். அதாவது மறைமுகமா தாக்க ஆரம்பிச்சவன் நேருக்கு நேரம் மோத ஆரம்பிச்சான். செம்புலிங்காவது அக்கோவத்தின் உச்சிக்கே போனாரு. பொழைக்க வந்த வந்தேறி நம்மளை எதிர்த்து நிக்கதானே யுத்தத்தை ஆரம்பிச்சாரு. நானும் உனக்கு ஈக்குவல் ஆனவன் தான். உனக்கு எவ்வளவு சொத்து இருக்கோ அதே சொத்து எனக்கு இருக்குது. உனக்கு என்ன பதவி இருக்கோ அதே பதவி எனக்கு இருக்குது. இது என்ன செம்புலிங்க கோட்டையா தான் இருக்கணுமா? ஏன் இந்த வைத்தீஸ்வரன் கோட்டையா இருக்க கூடாதா அப்படின்னு அந்த ஓனாயி ஓவரா ஊழட்டுச்சுது. செம்புலிங்காய்க்கு எப்படி 2 பிள்ளை பிறந்தோ அதே மாதிரி தனக்கும் 2 பிள்ளை பிறக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா அவன் துரதிருஷ்டம், அவனுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல. ஊருக்கு தெரியாம தனக்கு 2 பிள்ளை பிறந்திருக்குன்னு ஏதோ 2 பசங்களை கூட்டிட்டு வந்து இது ஏன் பிள்ளைங்க தானே சொல்லி அவங்கள மாடு மாதிரி வளர்த்தான். அரக்கர்களா வளர்த்தான், அசுரர்களா வளர்த்தான். தலையாற்ற பூமா மாதிரி அவன் என்ன சொன்னாலும் இது வாழற்ற நாய் மாதிரி அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பேய் மாதிரி சொன்ன வேலை செஞ்சு முடிச்சிட்டு இருந்தது இந்த 2 பயில்களும். அந்த பயில்களுடைய உருவத்தையும் அவனுக்கு பண்றதையும் ஊர் மக்கள் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. அசுரர்கள் மாதிரி ஊருக்குள்ள வளம் வந்தானுங்க அந்த பயில்கள். அதே நேரத்துலதான் மறுபடி செம்புலிங்கையாவுக்கு கிங்ஸ்லின் ராஜா பிறந்தாரு. எல்லா பிள்ளைங்களையும் மாதிரி அவரும் நல்ல ஆரோக்கியத்தோட தான் பிறந்தாரு.
அதே மாதிரி இவருக்கு வாரிசே இருக்கக்கூடாதுன்னு மறுபடியும் கிங்ஸின் ராஜாவை கொல்லதுக்காக பிளான் போட்டதுலதான் அவர் உயிர் தப்புனாரு. அதுலதான் அவர் குரல் போச்சதே. அப்ப அவர் பிறவிலேயே இல்ல, இல்லவே இல்ல. கிங்ஸின் ராஜா கம்பீரமா பேசக்கூடியவரே. அவருக்கு 6-7 வயசு இருக்கும் போதுதான் துரோகிகளால அவர் குரல் வலை அறுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஃபாரின்ல ட்ரீட்மெண்ட் மூலமா தான் அவருக்கு கொஞ்சம் குரல் வந்தது. ஆனா அவர் வீரமும் வேகமும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருந்தது. ஊர்ல அத்தனை கலைகளையும் கத்துக்கிட்டாரு கிங்ஸின் ராஜா. அந்த ரெட்ட பிள்ளைங்களை காட்டிலும் கிங்ஸின் ராஜா பல மடங்கு பராக்கிரமசாலியா, அறிவுள்ளவனா, திறமசாலியா இந்த ஊர்ல உலா வந்துட்டு இருந்தான். இந்த ஊர் மக்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. கிங்ஸின் ராஜா வந்தாலே போதும், மக்கள் மனசுல ஒரு மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் பிறந்துதான் பொம்மிமா, இந்த ஜமீன்தாரோட வாரிசு. செம்புலிங்க ஐயா பொம்மிமாவை தான் இந்த அரண்மனைக்கு வாரிசை நியமனம் பண்ணினாரு. அவர் எதுக்காக பொம்மிமாவை, அதாவது ஒரு பொண்ணை அரண்மனைக்கு வாரிசா நியமனம் பண்ணாரு? மக்களிடையே பல குழப்பங்கள் ஏற்பட்டது. 3 ஆண் வாரிசுகள் இருந்தோம், ஒரு பெண்ணை ஒரு அரசர் வாரிசா நியமனம் பண்ணிருக்காருன்னு ஊர் மக்களுக்கு எதுவுமே புரியாம தான் இருந்தது. ஒட்டுமொத்த வாரிசு சொத்தையுமே பொம்மிமா மேலையும், அதுக்கப்புறம் அதுக்கு வர சந்ததி, அதாவது பொம்மிமாக்கு பிறக்கிற பிள்ளைக்கும் தான் இந்த அரண்மனை வாரிசு போகணும்னு அவர் உயிர் எழுதினாரு. எப்பவுமே பொம்மிமாக்கு பிறக்கிறது மட்டும்தான் இந்த அரண்மனைக்கு வாரிசு, அதாவது அரசி அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போட்டாரு செம்புலிங்க ஐயா. என்னைக்கு இந்த சட்டத்தை போட்டாங்களோ அன்னைக்கு பொம்மிமாக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. ஆனா பொம்மிமா அண்ணன்களை காட்டிலும் பல மடங்கு பராக்கிரமசாலியா வந்தா. ஒரு ஆட்சி பண்ணதுக்கான இளவரசிக்கான 10 பொருத்தமும் அவகிட்ட பொருந்துச்சுதே. இளவரசி எப்படி இருக்கணுங்க உதாரணமா திகழ்ந்தா இந்த பொம்மிமா. அசூர வளர்ச்சி, அபார அறிவு திறமை, எதிரிகளை பந்தாடுவதில்ல அவளை அடிச்சுக்கவே முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட செம்புலிங்க ஐயா தான் தெரிஞ்சுதான் பொம்மிமாவை வாரிசா நியமனம் பண்ணியிருக்காரு. கத்தி வீசி சிலம்பாட்டோன்னு அவங்க கத்துக்காத தொழிலே கிடையாது. எல்லாத்துலயுமே முதன்மையாக திகழ்ந்தாங்க. அவகிட்ட சண்டை போடணும்னா ஒருத்தன் பல நாள் ட்ரைனிங் எடுத்தா மட்டும் போதாது, உசுர தியாகம் பண்றவன் தான் அவன்கிட்ட சண்டை போட முடியும். அவகிட்ட சண்டை போட்டாலே உசுறு போயிருங்கிற அளவுக்கு அவ பராக்கிரமசாலியா இருந்தா. அவளுக்கு எந்த அளவுக்கு பலன் இருந்ததோ அதே அளவுக்கு மூல வளர்ச்சியும் அபாரமா இருந்தது. அப்படி இருக்கும்போதுதான் ரெட்ட பிள்ளைங்கள ஒரு பிள்ளைய எதிரிகள் பந்தாடினாங்க. மறுபடியும் ரெட்ட பிள்ளையில ஒரு பிள்ளைய பறி கொடுத்தாரு செம்புலிங்க ஐயா. பிள்ளைங்களை இந்த வயசுலயே பறி கொடுக்கறத விட பிள்ளைங்களை ஆளாக்கி திறமசாலியாக்கி அதுக்கப்புறம் சண்டை போட வைக்கலான்னு பிள்ளைங்களை 3 பேரையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சாரு செம்புலிங்க ஐயா. ஆனா பொம்மிமா மட்டும் நான் இங்க இருந்து போக மாட்டேன், இங்க களை எடுக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு இங்க யுத்த குளத்துல அவ இறங்குனா. பொம்மிமா கத்தி பிடிக்கும் போது அவளுக்கு கரெக்டா 10 வயசு. எதிரிய மன்னிக்கலாம், துரோகி என்னைக்குமே என் மண்ணில இருக்க கூடாதுன்னு பொம்மிமா கத்தி பிடிச்சா வேரோட அறுத்து எழிலே அந்த கலைய 10 வயசுல தலையை துண்டாக்குனா. அதுக்கப்புறம் வந்து அத்தனை துரோகின துடன் நடுங்கி போனாங்க. இருக்கிற தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டானுங்க. ஆனாலும் விரட்டி விரட்டி வந்தாடுனா பொம்மிமா ஊரே அவளை தெய்வமா பார்க்க ஆரம்பிச்சதே. வெறியோட சொல்லட்டி சொல்லட்டி பந்தாடுனா பொம்மிமா. செம்புலிங்க கணிப்பு சரிதானே அன்னைக்கு தான் ஊர் மக்களுக்கு புரிஞ்சதே. ஊர்ல இருந்து அத்தனை கலைகளையும் தட்டி தூக்குனா பொம்மிமா. வயசுக்கு மீறின பேச்சு, வயசுக்கு மீறின செயல்னு பொம்மிமாவை அடிச்சுக்கிறதுக்கு ஒருத்தன் பூமியில பிறக்கவே இல்லை. அவ கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தது கூட ஒருத்தன் பயந்தான். அது மட்டும் இல்ல, செம்புலிங்க குடும்பத்துல ஆண் வரிசை இருக்கக்கூடாதுன்னு விரட்டி விரட்டி இந்த வீட்டு பையங்களை கொல்லதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணினாங்க. அந்த 2 அண்ணன்களையும் எப்படியாவது காப்பாத்தணும்னே இவதான் களத்துல இறங்கினா. அதே மாதிரி 2 அண்ணன்களும் வெளிநாட்டுக்கு போனானுங்க. கல்வி கத்துக்கிட்டானுங்களோ இல்லையோ, தான் குடும்பத்தை அழிச்சவன விடக்கூடாதுங்கிற வெறிய வளர்த்துக்கிட்டு கலைகளை கத்துக்கிட்டாங்க. கூட பிறந்த பொறுப்புகளை பொண்ணவனை விடக்கூடாதுன்னு வெறியோட வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. குடும்பத்துக்கு 4 நாள் பகை பெருகிட்டே போச்சுது. எதிரிகள் எங்க இருந்து வராங்கன்னு யாராலையும் கணிக்கவே முடியல. பொம்மிமா முழு வீச்சா எதிரிகளை அழிக்கிறதுலே முழு கவனம் செலுத்தினா. அதே நேரம் செம்புலிங்க ஐயா மரணத்தை தழுவினாரு. எப்படின்னா அவரால் மரணத்தை தழுவ முடியும்? இயற்கை மரணமா எப்படி? செம்புலிங்க ஐயா எப்படி செத்தாரு? அவர் இயற்கை சாகல, விஷவாயு தாக்கி கொல்லப்பட்டாரு. விஷவாயுவா? அன்னைக்கு அந்த கார்ல பொம்மிமாவும் போக வேண்டியது. ஏதோ தெரியல, பொம்மிமா எனக்கு இங்க சின்ன வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன், நீங்க போங்கன்னு சொல்லியிருக்கா. சரின்னு செம்புலிங்கையாவும் அவங்க சம்சாரமும் கார் எடுத்துக்கிட்டு கிளம்பியிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே விஷவாயு தாக்கி பொம்மிமா கண்ணு முன்னாடியே செம்புலிங்கையாவும் அவர் மனைவியும் இறக்கப்பட்டாங்க. பொம்மிமாவால எவ்வளவோ முயற்சி பண்ணியும் காப்பாற்ற முடியல.
அப்பதான் இந்த பொம்மிமா ஒரு சவால் விட்டா. நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆவேன். அப்ப இந்த உலகத்துக்கு கண்டுபிடிக்க முடியாத ஒண்ணை நான் கண்டுபிடிப்பேன். அதுக்கான அங்கீகாரத்தை நான் வாங்குவேன். அதுக்கு இந்த உலகமே என் பின்னாடி சுத்தும். அப்பேற்பட்ட ஒண்ணை நான் கண்டுபிடிப்பேன். அதுக்கு இந்த செம்புலிங்க பேரை நான் வைப்பேன் அப்படின்னு ஒரு சவால் விட்டா. செம்புலிங்கன்னா அப்போ இப்போ கிங்ஸின் தானே இருக்கான். எங்கேயோ இடிக்குத. கிங்ஸின் தானே எல்லாரும் போட்டது கலைதானுங்க. அப்படின்னா பொம்மிமா என்னமோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு கிங்ஸில் தான் வாரிசா போட்டிருக்காங்க. இப்பதான் புரியுது. அப்படி என்னன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க? பொம்மிமா பத்தி உங்க யாருக்குமே தெரியாது. அவ விளங்க முடியாத ஒரு புத்தகம், விவரிக்க முடியாத ஒரு புத்தகம். அவ என்ன நினைக்கிறா, யாரு செய்யறான்னு யாராலும் யூகிக்க கூட முடியாது. அவனால முடியாதுன்னு ஒண்ணு அவ அகராதிலே கிடையாது. ஒரு பொண்ணை பார்த்து பொறாமப்படணும்னா அது பொம்மிமா பார்த்துதான். ஆண்களே அவளை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிச்சாங்க. அவளை எப்படி வீழ்த்தலான்னு ஒவ்வொரு நாளும் கங்கணம் கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இந்த ஊரை விட்டு பொம்மிமாவும் வெளிநாட்டுக்கு போனா அவங்க அண்ணன்மார் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த ஊரு அப்படியே முடக்குல போடப்பட்டுச்சு. செம்புலிங்க கோட்டைன்னு இருந்தது. அப்புறம் எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. மறுபடியும் இத செம்புலிங்கம் கோட்டையா மாத்ததுக்கு தான் கிங்ஸ்வின் ராஜா மறுபடியும் ஊருக்குள்ள வந்தான். அந்த இளம் வயதுல இளவாட்டமான வயசுல இந்த ஊரை மறுபடி செம்புலிங்கம் கோட்டையா மாத்த வேணும் வைராக்கியத்தோட கால் பதிச்சாரு கிங்ஸ்வின் ராஜா. இங்க யாருக்குமே தெரியாது அவன் இன்னும் மீச முடிக்காத சின்ன பையன்னு. சொன்னதை செஞ்சு காட்டினாரு கிங்ஸ்வின் ராஜா. பராக்கிரமசாலி, பலசாலி. சொன்ன மாதிரி தகுடு பொடியா கடந்த கோட்டைய செம்புலிங்கம் கோட்டையா மறுபடி நிலைநிறுத்தினாரு கிங்ஸ்வின் ராஜா.